சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திருமண வலைத்தளத்தை பயன்படுத்தி நூதன முறையில் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி தாலுகா ஏம்பலமை அடுத்த சோகத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார். லாரி ஓட்டுநராக இவர் வயதான தனது தாயுடன் வசித்து வருகிறார். அவர் திருமணம் செய்வதற்கு 5 ஆண்டுகளாக பெண் தேடி வந்துள்ளார். திருமணத்திற்கு பெண் கிடைக்காத நிலையில் நண்பர்களின் உதவியோடு திருமண வலைத்தளத்தில் விஜயகுமார் பதிவு செய்துள்ளார். அவருக்கு சமூக வலைத்தளங்களில் அனுபவம் இல்லாததால் பதிவு செய்த தகவல்களை நீக்காமல் செயலியை மட்டும் தனது செல்போனில் இருந்து விஜயகுமார் நீக்கியுள்ளார். பிப்ரவரி மாதம் விஜயகுமாருக்கு பிரியங்கா என்ற 28 வயது பெண் போன் செய்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வருகிறோம், தான் மணப்பெண் என்று கூறியுள்ளார். விஜயகுமாரும் தனது தாயிடம் சொல்லி ஏற்பாடுகளை செய்துள்ளார். பிரியங்கா உறவினர்களோடு விஜயகுமார் வீட்டிற்கு சென்று மீண்டும் வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார். கடந்த மாதம் விஜயகுமார் வீட்டிற்கு பிரியங்கா மீண்டும் சென்றுள்ளார். அப்போது அவருக்கும் அவரது தாயாருக்கும் தெரியாமல் சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் மயக்கமடைந்தவுடன் விஜயகுமார் திருமணத்திற்காக வைத்திருந்த 3.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 4 பவுண்ட் தங்க நகைகளை பிரியங்கா மற்றும் அவரோடு வந்தவர்கள் திருடிச் சென்றனர். மயக்கமடைந்த விஜயகுமார் மற்றும் அவரது தாயார் அடுத்த நாள் காலை எழுந்து பார்க்கும்போது வீட்டில் பணம் மற்றும் நகைகள் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் விஜயகுமார் தெள்ளார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். மேலும் பிரியங்காவுக்கு தொடர்புடையவர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும், எனவே அவர்களை கைது செய்து தனது நகை மற்றும் பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். சமீப காலங்களாக மேட்ரிமோனி தளங்களில் தொடர் மோசடிகள் அரங்கேறும் நிலையில் அவற்றில் பதிவு செய்வோரின் விவரங்களை தீவிர தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.